வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. வரக்கூடிய மாசி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக குரு பகவானை பார்ப்போங்க. குரு பகவான் தான் உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். தை மாதத்து வரைக்கும் அவர் வக்ரகதியில் தான் இருந்தார். அதனால தான் ஒரு சிலருக்கு பணவரவு இருந்திருந்திருக்காது. ஏதாவது ஒரு வகையில் பண கஷ்டம் இருந்திருந்திருக்கும். இப்போ அவர் அந்த வக்ரகதியிலேருந்து விலகிட்டார். இப்போ நேர்கதியில் தான் இருக்கார். அதனால் இனிமேல் அவர் உங்களுக்கு பணத்தை கொடுப்பார். எந்த வகையில் வேணாலும் கொடுக்கலாம். நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கலாம், வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம், பதவி உயர்வு கிடைக்கலாம், சம்பள உயர்வு கிடைக்கலாம், வர வேண்டிய பாக்கிகள் வந்துடலாம். யார்கிட்டையும் போய் கடன் கேட்டாலும் கிடைக்கும், லோன் கேட்டாலும் கிடைக்கும், சொத்துக்களை அடமானம் வச்சாலும் கிடைக்கும், அல்லது ஒரு சிலருக்கு சொத்துக்களை விற்று கூட காசு கிடைக்கும். அதன் மூலமாக மகிழ்ச்சியாக வாழலாம், சந்தோஷமாக வாழலாம், கடன் காட்சிகள் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து நிம்மதி பெறலாம். அப்படி தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷங்கள் நடக்கிறதுக்குடைய சந்தர்ப்பங்கள் இப்போ இருக்குது. எந்த விசேஷம் வேணாலும் வைக்கலாம். திருமண பாக்கியம் இல்லாதவங்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடும். அது உங்களுக்குனாலும் சரிதான், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்குனாலும் சரிதான். அதே மாதிரி உங்கள் வீட்டில் குழந்தை பேர் வேணும்னாலும் கிடைக்கும். சடங்குகள் செய்யணுன்னாலும் செய்யலாம். வீடு கட்டி பால் காய்ச்சணுன்னாலும் பண்ணலாம். இப்படி எந்த வகையில் வேணாலும் ஏதாவது ஒரு விசேஷம் நடந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. ஒரு சிலருக்கு லவ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் கூட வரும். அது எந்த வயதினராக இருந்தாலும் சரிதான். அடுத்தவங்க மேலே ஒரு ஈர்ப்பு வரும். அதன் மூலமாக நம்ம அடுத்தவங்களை பார்க்கணும், பழகணும், பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படி வர்றபோது அவங்க ஒரு கோவில் சார்ந்தவங்களாம், ஒரு சாஸ்திர ரீதியாக இருக்கவங்களாம், அதே மாதிரி யூனிவர்சிட்டியில் வேலை பார்க்குறவங்க, கல்வித்துறையில் வேலை பார்க்குறவங்க, கோர்ட்டில் வேலை பார்க்குறவங்க, இந்த மாதிரியான நபர்கள் நம்ம கூட எளிதாக பழகிறதுக்குடைய சந்தர்ப்பம் இந்த மாதம் இருக்கும். திருமண விஷயத்திலே அப்படிதான். ஏற்கனவே மேரேஜ் இருக்கவங்களுக்கு ஒரு சிலருக்கு இந்த கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவெல்லாம் இருந்திருக்கும். இப்போ சண்டை சச்சரவெல்லாம் இருக்காது. சண்டை சச்சரவெல்லாம் விலகி எல்லாம் ஒற்றுமையாகக்கூடிய ஒரு காலம்தான் இந்த காலம். சுக்கிரன் மட்டும் உங்களுக்கு 7ஆம் அதிபதி, அவர் 5வது இடத்துல இருக்கிறது நல்லது. பிரிஞ்சிருக்க கணவன் மனைவியை கூட அது ஒன்று சேர்த்துரும். அப்படி இருந்தாலுமே ராகுவோட சேர்ந்துருக்கிறதுனால ஒரு 2-3 மாதத்துக்கு மட்டும் ஒரு சிலருக்கு மட்டும் ரொம்ப ரேராக அந்த கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதில் என்ன அப்படின்னா, செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் இருக்குது. அப்போ தற்போது உங்களுக்கு அந்த அஷ்டமத்தில் செவ்வாய் இருக்கிறனால கொஞ்சம் செவ்வாய் தோஷம் இருக்கிற மாதிரி இருக்குது. இது பெர்மனண்ட்டாக கிடையாது. உங்கள் ஜாதகத்தில் தற்காலிகமாக வர்றது தான். ஒரு 2 மாத காலத்துக்கு தான் இருக்கும் அந்த செவ்வாய். அது என்ன பண்ணும், ஏதாவது ஒரு சொத்துக்களில் பிரச்சனை பண்ணும். இப்போ நம்ம ஏதோ ஒரு சொத்து வாங்கணும்னு நினைக்கிறோம், வாங்க விடாது, தடுக்கும். அல்லது விற்கணும்னு நினைக்கிறோம், விற்க விடாது, தடங்கலாகும். இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை செய்யும். அதே மாதிரி ஒரு 2 மாத கால அளவுக்கு அந்த சொத்துக்கள் வாங்குகிற வேலை அல்லது அந்த சொத்துக்கள் விற்கிற வேலை இருக்குல்ல, அந்த வேலைகளை நாம் பண்ணாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. அப்படி நம்ம பண்ணினோம்னா அதில் ஒரு நல்ல விளைவுகள் நமக்கு ஏற்படாது. நமக்கு மனசு திருப்தி இருக்காது. ஒரு அறகுற மனசோடையே எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை அந்த கிரகம் உருவாக்கிடும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் வரும். ஏதாவது ஒரு வகையில் இந்த காய்ச்சல், சளி, இருமல் இப்படி ஏதாவது ஒரு தொந்தரவு வரலாம். அதனால் மருத்துவம் பார்க்குற மாதிரியான ஒரு விஷயங்கள் உருவாகும். ஒரு சிலருக்கு இந்த காயம், புண்ணு அந்த மாதிரிலாம் கூட ஏற்படலாம். அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் கீழே விழுந்துடலாம். இல்லைன்னா உங்கள் கூட பிறந்த சகோதரர்கள் யாராவது இருந்தால் அவங்க கூட கொஞ்சம் கீழே விழுந்துருவாங்க. அதனால் போக்குவரத்தில் மட்டும் நீங்களாக இருந்தாலும் உங்கள் குடும்பத்தாராக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டீங்கன்னா நல்லது தான். சனி பகவானை பொறுத்தளவுக்கு 4வது ராசியில் தான் இருக்கார். வாகனம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு யோகத்தையுமே கொடுப்பார். வீடு கட்டக்கூடிய யோகங்கள் ஒரு சிலருக்கு இருக்கும். அதே மாதிரி சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கும். வண்டி வாகனங்கள், இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்கள் வாங்கிறதுக்குடைய யோகங்கள் உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. அதே மாதிரி தாயார் வழியில் இருந்த கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் எல்லாமே விலகும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் கூட விலகி நமக்கு நிம்மதியை கொடுக்குங்க. சூரியன் வேறு 4வது ராசியில் தான் இருக்கார். அரசாங்க சம்மந்தப்பட்ட எந்த ஒரு காரியத்தையும் நாம் இப்போ செய்யக்கூடிய ஒரு மாதம்தான். அரசாங்கத்தில் உதவி வேணும்னாலும் போய் கேட்கலாம், சர்டிஃபிகேட் மாற்றணுன்னாலும் மாற்றலாம். இப்படி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நமக்கு முடியும். அதே மாதிரி அரசியல்வாதிகள்னால
இருக்கக்கூடிய வில்லங்கங்கள்லாம் தீர்ந்து அவங்களால நன்மைகள் கிடைக்கும். அதே மாதிரி அரசாங்க அதிகாரிகளும் நமக்கு ஒத்துழைப்பும் தருவாங்க நிறையா. இந்த கல்வித்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகுந்த யோகங்கள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு இந்த கல்வித்துறையில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு வந்து இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த வண்டி வாகனம் சார்ந்த துறையில் டிரைவர் கண்டக்டராக வேலை கிடைக்கிறது, அல்லது வண்டி வாகனங்களை வாங்கி சொந்தமாக தொழில் செய்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நடக்கும். அதே மாதிரி நீண்ட காலமாக ஒரு சிலர் வாகனம் வாங்கணும்னு நினச்சிருந்துருப்பாங்க. அந்த வாகனம் வாங்கியிருக்கவே முடியாது, வாங்கிறதுக்கூடிய ஒரு அமைப்புகளே நமக்கு வந்து கிடச்சிருந்துருக்காரு. ஆனால் இப்போ வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கும். நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். புதன் வேறு உங்களுக்கு 4வது ராசியில் தான் இருக்கார். அதனால் உங்களுடைய உறவினர் வழியில் ரொம்ப நன்மைகள் நடக்கும். பிரிஞ்ச உறவினர்கள் கூட மறுபடியும் வந்து நம்மகிட்ட வந்து ஒன்று சேருவாங்க. அதே போல் நல்ல லாபங்களை வந்து கொடுக்கும் அந்த புதன் பகவான். ஒரு சிலருக்கு மட்டும் நம்ம எந்த வீட்டில் இருக்கோமோ அந்த வீட்டில் இருக்க விடாது, இடம் மாற்றங்களை வந்து உருவாக்கிடும். அதே மாதிரி உங்களுடைய தாயாருக்கு ஏதாவது இந்த காய்ச்சல், சளி, இருமல் அந்த மாதிரி ஏதாவது வரலாம். அதே மாதிரி அவங்களுக்கு பயண அலைச்சல்கள் நிறையா இருக்கும். எங்கேயாவது போயிட்டு வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து கொஞ்சம் இருக்கும். அதே நேரத்தில் ராகுவை பொறுத்தளவுக்கு 5வது ராசியில் தான் இருக்கார். பொதுவாக வந்து ராகு வந்து 5வது ராசியில் இருக்கக்கூடாது. ஏன்னா ராகு 5வது ராசியில் இருந்தால் அது வந்து புத்திர தோஷத்தை ஏற்படுத்தும். புத்திர தோஷம் அப்படின்னா குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தைய கொடுக்காது. குழந்தை ஏற்கனவே பிள்ளைகள் இருக்கிறவங்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது வாழ்க்கை சூழ்நிலைகள் சரி இருக்காது, அல்லது அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிடும், இல்லைன்னா அந்த பிள்ளைகளோட கருத்து வேறுபாடுகள் வந்து வந்துடும். நமக்கு அந்த பிள்ளைகள் வந்து நமக்கு எதிராக திரும்பக்கூடிய ஒரு அமைப்பு, சிலருக்கு வந்து பிள்ளைகளை பிரியக்கூடிய அமைப்பு, அதெல்லாம் வந்துடும். அதே மாதிரி இந்த ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய பருவத்தில் இருக்கிறவங்க ஏஜ் அட்டன் பண்ண மாட்டாங்க ஏப்ரல் வரைக்கும். ராகு கேது பயிற்சிக்கு அப்புறமா தான் அந்த பருவத்தில் இருக்கிறவங்க அந்த ஏஜ் அட்டன் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு வரும். கேதுவை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நல்லா தான் இருக்கார். கேது வந்து 11வது ராசியில் இருந்தாலே எடுத்த காரியத்தில் நமக்கு வெற்றிகளை வந்து கொடுப்பார். எதிர்பாராத அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு இருக்குங்க. அதனால் விருச்சிக ராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது ஒரு நல்ல மாதமாக தான் தெரியுது. நிறையா அற்புதமான பலன்களை கொடுக்குற மாதிரியான ஒரு அமைப்பு வந்து இருக்குது இந்த மாதம். அதனால் இந்த மாதம் ஒரு சிறந்த மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.